யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. நாம் யோகிசாமியின் அரவணைப்பில் என்ற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மானிடன். மனிதனின் பிறப்பையும் இறப்பையும் தீர்மானம் செய்ய முடியாது. பரந்து விரிந்த பூவுலகை ஆளும் இறைவன்தான் மானிடரின் ஜனன மரணத்தை தீர்மானிக்கிறார். உலகில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் பிரம்மன் படைத்து அதனை விஷ்ணு தன் பேரருளால் காப்பார். உலகில் தோன்றிய எந்த உயிரும் தன் வாழ்நாள் முடிந்ததும் மடிந்தே ஆக வேண்டும் என்பது இயற்கை நியதி. அப்படி படைக்கப்பட்ட உயிரின் வாழ்நாளின் எண்ணிக்கை முடியும் போது காலனாய் வருவார் சிவன். இவை அனைத்தையும் நாம் யாவரும் அறிந்ததே. உலகில் தோன்றும் ஒரு ஆத்மா அதன் வாழ்க்கை என்னும் கடலில் தனக்கு கொடுத்த படகில் பயணிக்கும் போது மிகவும் கவனமாய் பயணிக்க வேண்டும். வாழ்க்கை கடல் மிகவும் சுகமானதுதான் என்றாலும் மிகவும் சோதிக்கக்கூடியதும் கூட. இந்த கடலில் இன்பம் என்ற அலைகள் எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவு துன்பம் என்ற அலைகளும் நம் படகை அலைக்கழிக்கத்தான் செய்யும். நாம் வாழ்க்கை பயணம் செய்து கொண்டிருக்கும் சமயம் நம் படகை நோக்கி வரும் அலைகள் நமக்கு சில நேரங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் சில நேரங்களில் மிகப்பெரிய இரக்கத்தையும் தரும். படகோட்டியாய் இருக்கும் நாம் கடலில் போடும் துடுப்பினை சரியான திசையை நோக்கி போட வேண்டும். சில அலைகள் நம்மை வாழ்க்கையில் மேலே உயர்த்தி செல்லும் போது அல்லது நம்மை அந்த அலைகள் தாழ்த்தி விட்டாலும் நாம் செல்லும் திசையை விட்டு நம் படகு வேறு திசைக்கு செல்லக்கூடாது. எப்போதும் ஒரே சீராக இருந்தால்தான் நம் படகிற்கு எந்த பாதிப்பும் இருக்காது. சீரற்று பயணித்தால் படகிற்கு ஏற்படும் ஆபத்து மிகவும் மோசமானதாயிருக்கும். பயணத்தின் போது நடுக்கடலில் நாம் நம் படகு இழந்துவிட்டால் யோசிக்க சற்று பயமாகத்தான் இருக்கிறது அல்லவா? இப்படித்தான் உலகில் இருக்கும் ஒவ்வொரு உயிரும் தனது வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறது. இந்த உலகில் மானிடனாய் பிறந்து வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள 1933ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஒரு மானிடன் இந்த பூவுலகிற்கு வந்தார். அந்த மானிடன் பிறந்த வீட்டில் உள்ள அனைவருமே இறை சிந்தனையுடன் இறைவனுக்கு பணிபுரிவதிலும் இறைவனை தரிசிப்பதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். அந்த மானிடன் வாழும் இடத்திலும் இறைவனின் சிந்தனையை வளர்க்கக்கூடிய கூட்டு பிரார்த்தனை சொற்பொழிவு என்றெல்லாம் அமைந்தது. எனவே அந்த மானிடனுக்கு இறைவன் மேல் தானாகவே ஈடுபாடு வந்தது. அவர் வளர்ந்த சூழ்நிலையில் இறைவனை பற்றி சிந்தனைகள் வழிபாடுகள் இயற்கையாகவே அமைந்ததால் அந்த மானிடர் தனது வாழ்க்கையில் ஒரே சீராக பயணித்தார். அவர் வளர்ந்து வர அவருள் பக்தி உணர்வும் ஆன்மீக சிந்தனையும் கூடவே வளர்ந்து வந்தன. அவர் தனது இளமை பருவத்தை அடைந்ததும் அவருக்கென்று சில பொறுப்புகள் வந்தன. அவர் தனது தொழிலை தெய்வமாக மதித்து மிகச் சிறப்பாக நடத்தி வந்தார். தன்னிடம் வேலை பார்ப்பவர்களையும் தட்டி கொடுத்து வேலை வாங்கி நல்ல நிலையில் வந்தார். திருமணமும் முடிந்தது. அந்த மானிடனின் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ப அவரது மனைவியும் இருந்தார். அன்பான குணமுடையவர், இறை சிந்தனை உடையவர். வாழ்க்கை கடலில் அந்த மானிடன் தனது படகில் சரியான திசையை நோக்கி பயணிக்க வாழ்க்கை நன்றாகவே இருந்தது. ஒருமுறை வீட்டில் இருக்கும் அனைவரும் ஊருக்கு கிளம்பிய சமயம் அவரது குடும்பத்துடன் மிகவும் நெருங்கிய நண்பர் ஒருவர் சித்தலிங்க மடத்தில் ஞானானந்த சுவாமிகள் உள்ளார். அவரை பற்றி நிறைய பேர் நன்றாக சொல்கிறார்கள். போகும் வழியில் நாமும் தரிசித்து விட்டு செல்லலாமே என்று கூறவும் அவர் வீட்டிலுள்ள அனைவரும் சரி என்று கூறினார்கள். வீட்டில் இருந்த அனைவருமே கோவிலூருக்கு பக்கத்தில் இருக்கும் சித்தலிங்க மடத்திற்கு சென்றனர். அங்கு ஞானானந்த சுவாமிகளை தரிசித்துவிட்டு ஆசி பெற்று சென்றனர்.
ஞானானந்தகிரி சுவாமிகளின் தெய்வீகத்தன்மை அந்த மானிடனை ஈர்த்துவிட அவர் மட்டும் அவ்வப்போது சென்று தரிசித்து வந்தார். நாளடைவில் ஞானானந்த சுவாமிகளையே தனது குருவாக அவரது மனம் ஏற்றுக்கொண்டது. சித்தலிங்க மடத்தில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமானதால் ஞானானந்தகிரி சுவாமிகள் சித்தலிங்க மடத்திலிருந்து தபோவனத்திற்கு வந்தார்கள். அந்த ஞானானந்த சுவாமிகளிடம் அப்படி என்ன அம்சத்தை அந்த மானிடன் கண்டாரோ தெரியவில்லை. அவரோடு ஐக்கியம் ஆனார். தபோவனத்திற்கு சென்று ஞானானந்த சுவாமிகளுடன் இருக்க வேண்டும், சுவாமிகளின் பாதார விந்தகளை நமஸ்கரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றெண்ணி தபோவன ஆசிரமத்தில் போய் தங்கினார். அங்கே விதிமுறைகள் சற்று கடினமானவை. விடியற்காலை 3:30 மணிக்கு கண்விழிக்க வேண்டும். 4:30 மணிக்குள் தெய்வ வழிபாட்டிற்கு தயாராக வேண்டும். சரியாக 4:30 மணிக்கு சுவாமிகள் பஜனை கூடத்திற்கு வந்து மணி அடிப்பார். அந்த மணியின் டிங் டிங் என்ற ஓசை இறைவனை தரிசிப்போம், பஜனை செய்வோம், அனைவரும் வாருங்கள் என்ற செய்தியை உணர்த்தும். ஞானானந்தகிரி சுவாமிகள் முன் அமர்ந்து பஜனை நடைபெறும். சுவாமிகளின் ஒளிவீசும் பார்வையில் அவர் முன்னிற்கும் அனைவருமே தன்னிலை மறந்து தெய்வத்தை மட்டுமே நினைத்து மெய்சிலிர்த்து இருப்பர். பின் காலை 7:30 மணியளவில் சாப்பாடு தருவார்கள். அதனை சாப்பிட்டுவிட்டு அவரவர் அறைக்கு சென்று தங்கள் பணியை பார்க்கலாம் அல்லது ஓய்வெடுப்பது என்றாலும் ஓய்வெடுக்கலாம். பின் 1 மணிக்கு அல்லது 1:30 மணிக்கு போல் காப்பி தருவார்கள். நமக்கு பசித்தால் ஆசிரமத்தில் எதிரில் இருக்கும் டீக்கடையில் ஏதேனும் பலகாரம் வாங்கி புசித்துக் கொள்ளலாம். இறைவனை அடைய வேண்டுமெனில் பசி, தாகம், தூக்கம் என்று அனைத்தும் மறக்க வேண்டும் என்பதனை நன்றாகவே போதித்திருந்தார் ஞானானந்த சுவாமிகள். தபோவனத்தில் அந்த மானிடனின் வாழ்க்கை ஆனந்தமாய் கழிந்து கொண்டிருந்தது. என்னதான் வசதியுடன் இருந்தாலும் இறைவனை நினைத்து ஆன்மீக வாழ்வில் திளைத்திருப்பது அந்த மனிதருக்கு மிகவும் பிடித்திருந்தது. தனது குருவான ஞானானந்த சுவாமிகளை தரிசித்து அவரின் அருட்பார்வையில் இருப்பதை தன் பாக்கியமாக கருதினார். அம்மானிடன் தபோவனத்தில் இருந்த சமயம் யோகி அங்கு வந்திருக்கிறார். ஆனால் அவரோ ஞானானந்த சுவாமிகளிடம் தீவிர பக்தி கொண்டதால் யோகி இருக்கும் திசை நோக்கி மறந்தும் கூட திரும்பவில்லை. யோகி தபோவனத்தில் சில நாட்கள் தங்கியிருந்த சமயம் அவர் யோகியை ஓரிரு முறைதான் பார்த்து இருப்பார் போலும். ஆனால் அதே யோகியிடம் பின்னாளில் அவர் மொத்தமாய் சரணடைந்தார் என்று நினைத்ததில்லை. ஆம், தபோவனத்தில் ஞானானந்த சுவாமிகளின் சீடன் பின்னாளில் யோகியின் தீவிர பக்தனாகவும் சிறந்த சீடனாகவும் மாறினார். தபோவனத்தில் தன் குருவுடன் அமைதியாய், மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய் வாழ்ந்தவருக்கு தன் குருவை பிரியும் நேரம் வந்தது. இல்லை இல்லை, அந்த குருவிற்கு உலகிலிருந்து வேலை முடியும் நாள் வந்தது. 1974 ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி காலை 4:50 மணிக்கு உலகை விட்டு பிரிந்தார். தன் குருவை இழந்த அந்த மானிடனுக்கு உலகமே இருண்டுவிட்டது போலானார். சுவாமிகளின் பிரிவை எந்த பக்தராலும் ஏற்க முடியவில்லை. மகிழ்ச்சி வனமாய் இருந்த தபோவனம் ஆழ்ந்த வருத்தத்தில் ஆழ்ந்ததால் துக்க வனமாய் காட்சியளித்தது. தன் குருவை இழந்த மானிடனுக்கு சுவாமிகள் எழுதிய புத்தகங்கள்தான் துணையாயிருந்தன. தனக்கினி யார் குரு? தன்னை நல்முறைப்படுத்த எந்த குருவை தேடி எங்கே போவேன் என்று தவித்த அவரது மனம் ஞானானந்த சுவாமிகள் எழுதிய புத்தகங்களைத்தான் நல்வழிப்படுத்தும் என்று அமைதி கொண்டது. சுவாமிகள் எழுதியுள்ள புத்தகத்தை படித்து கொண்டிருக்கையில் ஒரு புத்தகத்தில் யோகிராம் சுரத்குமாரை பற்றி சுவாமிகள் எழுதியிருக்க அதை படித்த அவருக்கு மனத்தில் ஒரு சந்தோஷ மின்னல். ஞானானந்தகிரி சுவாமிகள் வேறொரு மகானை பற்றி எழுதியிருக்கிறார் என்றால் நிச்சயம் அவர் பெரிய மகானாய்தான் இருப்பார் என்று எண்ணி யோகியை காண திருவண்ணாமலைக்கு சென்றார். தன்னுடன் மாணிக்கம் என்பவரையும் அழைத்துச் சென்றார். யோகி இருக்கும் தேரடி வீட்டிற்கு சென்றார். கதவு சாத்தப்பட்டு
இருக்க கதவை தட்டினார். கதவு திறக்கப்பட்டது. திறந்தது. யாரும் இல்லை. யோகிதான். அவர்கள் இருவரையும் பார்த்த யோகி, எங்கிருந்து வர்றீங்க என்று புன்னகை பூத்தவாறே கேட்க, தபோவனத்திலிருந்து வருகிறோம் சாமி என்று கூறினார் அந்த மானிடர். உங்கள் பெயர் என்ன என்று அடுத்த கேள்வியை கேட்டார் யோகி. லட்சுமணன் சுவாமி என்றார் அவர். அவருடன் வந்தவரை யோகி பார்க்க, என் பெயர் மாணிக்கம் சுவாமி என்று கூறினார் அந்த நண்பர். யோகியின் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி பரவியது. சந்தோஷமாய் இந்த பிச்சைக்காரனுக்கு இன்றைக்கு எப்படியோன்னு நினைச்சேன். ராமர் லட்சுமணனே வந்துவிட்டார். இனிமே இந்த பிச்சைக்காரனுக்கு எந்த கவலையும் இல்லை என்று பலமாக கூறிக்கொண்டே தன் கைகளை தலைக்கு மேல் சற்றே உயர்த்தி கைகளை மாற்றி மாற்றி தன் பாதங்களையும் முன்னும் பின்னுமாய் மாற்றி மாற்றி வைத்து சிறு நடனம் ஆடிக்கொண்டே அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்துச் சென்றார். அந்த லட்சுமணன் நான் தான். ஆனால் ராமர்தான் யார் என்று தெரியவில்லை. யோகியை கண்டு தரிசித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றதில் இருந்து மனம் அப்படி ஒரு மகிழ்ச்சியில் தெளிந்தது. யோகியின் அருட்பார்வையில் இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். சில ஆண்டுகள் நான் மட்டும் அவ்வப்போது திருவண்ணாமலைக்கு வந்து யோகியை தரிசித்துவிட்டு சென்றேன். யோகியையே குருவாக என் மனது ஏற்றுக்கொள்ள யோகியிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு திருவண்ணாமலையில் வீடு பிடித்து தங்கினோம். நாட்கள் செல்ல செல்ல யோகியிடம் நான் மட்டுமல்ல, என் குடும்பமே சரணடைந்தது. என் மனது முழுவதும் யோகியின் நாமமே ஒலித்தது. சதா என் நேரமும் சிவ சிவ என்று சொல்லும் ஆட்சியையும் சிவா ராமா என்று சொல்ல வைத்த யோகி என்னையும் ராமா ராமா என்று சொல்ல வைத்தார். பகவானின் அருட்பார்வையில் இருக்க வேண்டும் என்று எண்ணிய நான் நாளடைவில் என் குடும்பத்தாருடன் யோகியின் அரவணைப்பில் இருந்தோம். யோகியை பிரிந்து எங்கும் நான் செல்ல முடியாது. யோகி விடவும் மாட்டார்கள். செட்டியார் எங்கும் போக மாட்டார் என்று யோகியே கூறியிருந்தார்கள். யோகியின் அருளையும் ஆசியையும் பெற்ற நானும் என் குடும்பமும் யோகியின் சில திருவிளையாடல்களையும் பல அற்புதங்களையும் கண்டு பூரித்துத்தான் போனோம். இன்று வரை யோகியின் அருளால் நாங்கள் எவ்வித துன்பமுமின்றி வாழ்ந்து வருகிறோம். நான் யோகியுடன் இருந்த சமயங்களில் யார் அந்த ராமர் என்ற சிந்தனை மனதில் இருந்தாலும் நான் யோகியிடம் கேட்கவில்லை. என் மனதில் எழும் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கும் யோகி இதற்கு மட்டும் அளிக்காமல் இருப்பார்களா என்ன? நான் தான் ராமர் லட்சுமணன் என்று அவர் மகாசமாதி அடைந்த பின் எனக்கு உணர்த்தினார்கள். யோகி மகாசமாதி அடைந்த அன்று மிகவும் வேதனையுடன் இருந்த நான் ஒரு காகிதத்தில் ராம அரு லட்சுமணன் என்று என் பெயரை வேகமாய் கிறுக்கிக் கொண்டே இருக்க என் மனதில் சட்டென்று யோகி ராமர் லட்சுமணன் வந்துவிட்டார் என்று கூறியது நினைவுக்கு வர என் பெயரை படித்தேன். ராம அரு லட்சுமணன். யோகி என் இனிஷியலுடன் என் பெயரையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் அவரிடம் என் பெயரை மட்டும்தானே சொன்னேன். என் இனிஷியல் யோகிக்கு எப்படி தெரியும் என்று எண்ணினேன். நான் யோகியிடம் வந்த அன்றைக்கே அவர் நம்மை புரிந்து வைத்து அற்புதம் புரிந்துள்ளாரே என்று ஆச்சரியம் ஏற்பட்டது. யோகியுடன் வாழ்ந்த நாட்களில் அவரிடம் மொத்தமாக சரணடைந்த மனது அவரை மட்டுமே குருவாக நினைக்க, அவரை தவிர வேறு யாரையும் என் மனது தேடவில்லை. யோகிராம் சுரத்குமார் என்ற நாமம் போதுமானதே. என் குருவும் தெய்வமும் யோகிதான். நாம் அவர் அரவணைப்பில்தான் இருக்கிறோம் என்ற எண்ணம் மனத்தில் பதிந்துவிட மனமும் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்று பாடியது. வாழ்க்கை என்னும் கடலில் யோகியின் நாமத்தை உச்சரித்து கொண்டே பயணிப்பதால் என்னை எந்த சூறாவளியும் தாக்கவில்லை. படகு சீராக சரியான பாதையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. என்றும் யோகியின் அரவணைப்பிலேயே இருப்போம்.